இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்லை, என்னையே அந்த வைஜெயந்தி ஆளுங்களை வச்சு தீவிரமா தேடிட்டு இருக்கு. நானே அவங்க கண்ணில் டிபிக் கொடுத்து தான் சுத்திட்டு இருக்கேன். அந்த வெங்கடேச மட்டும் அவங்க கண்ணில் மாட்டினா கோலை வெறியில இருக்கானுவ. கோர்ட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி அவனை சைலண்ட் ஆக்கிடுவானுவ. அவனை கொலை பண்ற அளவுக்கு போனவ தானே அந்த பொம்பளை. மர்மோன, நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். சண்முகத்தையே கண்காணிக்கிறவங்க வெங்கடேசனை சும்மா விடுவாங்களா? எப்படியும் அவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண விடாம பல வழியில போராடதான் போறாங்க மாமா. அண்ணா, அதை நினைச்சாலே திக்கு திக்குன்னு இருக்கு. இல்லை, இப்ப நீ எதுக்குல பதறிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் அமைதியா இல்ல, யோசிக்கல. இல்லை, உன்னால அவனை கோர்ட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமா? அதான் பிரச்சனை. இப்போ அவனை மறைச்ச வைக்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. கோர்ட்டுக்கு கொண்டு வரணும்னா ரோடு வழியா மட்டும்தான் கொண்டு வர முடியும். அதுல ரிஸ்க் அதிகம். அதை மீறிதான் அவனை கோர்ட்டுக்கு கொண்டு வரணும். எப்படியும் அறிவு வீட்ல இருந்து கோர்ட்டுக்கு போறதுக்கு ஒரு 10-12 கிலோமீட்டராவது இருக்கும். போற வழியில இவங்க எங்க வேணா அட்டாக் பண்ணி தடுக்க பாப்பாங்க. எப்படி சமாளிக்க போற? கையில கன் இருக்கு. இருந்தாலும் அவங்க நிறைய பேர் வந்துட்டா பிரச்சனை தான். என்ன சண்முகம், என்ன சொல்லுத? யோசிப்போம். நானும் பல விதமா யோசிச்சு பார்த்துட்டல. பிரச்சனை இல்லாம இந்த விஷயத்துல வைஜெயந்தி கண்ணில் மண்ணை தூவிட்டு அவனை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரணும். இல்லை, ஒரு ஐடியா இல்ல. என்ன சண்முகம்?